செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் அருகே உள்ள பள்ளிப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராமுலு நகர் பகுதியில் அதிகாலை முதல் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அத்தியாவசிய பொருட்களான பால் மற்றும் காய்கறி மளிகை வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாத சூழலில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் மின்மாற்றி நீரில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே அச்சிறுபாக்கம் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் காது கேளாதோருக்கான சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்ற விழுப்புரம் பீமநாயக்கன் தோப்பு நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி சுபஸ்ரீ தங்க மெடலுடன் பள்ளிக்கு வந்தடைந்தார். அவரை சக மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக ஆட்டம் பாட்டத்துடன் பள்ளிக்கு வரவேற்றனர். தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூரை ஒட்டிய வனப்பகுதியை ஒட்டியுள்ள மணியம்பாடி பகுதியில் 4 வயது ஆண் புள்ளிமான் இரை தேடி ஊருக்குள் வந்தபோது அவற்றை தெருநாய்கள் விரட்டி கடித்ததில் மான் படுகாயமடைந்தது. இந்நிலையில் கிராம மக்கள் நாய்களிடம் இருந்து மானை மீட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த வனத்துறையினர் மானை கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின்னர் ஒடசல்பட்டி வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சேந்தமங்கலம் மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் காலை முதல் மழை விட்டு பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னை மும்பை இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், சென்னை கொச்சி ஸ்பை ஜெட் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டு நடுவானில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சென்னைக்கு திரும்பி வந்தன. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சென்னையில் கனமழை மோசமான வானிலை நிலவுவதால் சென்னை விமான நிலையத்தில் திருவனந்தபுரம், கொல்கத்தா, சிலிகுரி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் 6 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தென்காசி அருகே மதுபான கடையை தங்கள் பகுதியில் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை கண்டிக்கும் வகையில் தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த அரசு மதுபான கடையை மங்கம்மா சாலை பகுதியில் திறக்கும் முயற்சியை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கைவிட வேண்டும் எனவும், தவறினால் பொதுமக்கள் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அந்த போஸ்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் இளைஞர் அணி செயலாளரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் நாகராஜன் ஏற்பாட்டில் தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் சிவபத்மநாதன் தலைமையில் ஆயக்குடி பகுதி அமர்சேவா சங்கத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சாமிதுரை உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் மேகமலை பகுதிகளில் எஸ்டேட் உரிமையாளர்கள் தங்களுடைய தோட்டங்களுக்கு கொண்டு செல்லும் பொருட்களை மேகமலைக்குள் விடாமலும் வீடுகளில் சேதமான சுவர்களை மராமத்து பணி செய்வதற்கு பொருட்கள் எதுவும் கொண்டு செல்ல விடுவதில்லை என்று வனத்துறை அதிகாரி TD ஆனந்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மேகமலை, மணலார், மகாராஜா மெட்டு, ஹைவேஸ் போன்ற இடங்களில் உள்ள பட்டா விவசாய பூமியில் உள்ள தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதியில் குடிநீர் வசதி செய்ய விடுவதில்லை, பழுதடைந்த குடியிருப்புகளை சரி செய்ய தேவையான உபகரணங்களை எடுத்துச் செல்ல விடுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்களில் பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் நீர் தேக்கி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு மஞ்சளாறு அணையில் 90 நாட்களுக்கு மேலாக உபரி நீர் வெளியேறி வந்த நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே அணையின் நீர்மட்டம் சரிய தொடங்கியதால் மீண்டும் மழை பெய்து அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறுமா என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்து வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகா நரசிம்மர் திருக்கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு காரணமாக 16ஆம் தேதியில் இருந்து 19ஆம் தேதி வரை ரோப்கார் சேவை நிறுத்தம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று மழை மற்றும் காற்றின் காரணமாக ரோப்கார் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விசிக கொடிக்கம்பம் விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து 2வது நாளாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மழையில் குடையை பிடித்து பணிவிடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டத்தால் இணையவெளி சான்று பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முழுமையாக முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தென்கிழக்கு பருவமழை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் பண்ருட்டி, புதுப்பேட்டை, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்கள், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பேருந்து நிலையம் முன்பு உள்ள ஜங்ஷன் சாலையில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் சாலை முழுவதும் குளம் போன்று தேங்கி நிற்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மழைநீர் வடிகால் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் திருமழிசை பேரூராட்சியின் பல பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்தது. இதனால் நசரத்பேட்டையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் மழைநீர் கால்வாய் உடைப்பை சீர் செய்ய திருமழிசை பேரூராட்சி நிர்வாகத்தினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் ஆந்திரா நோக்கி செல்லும் வாகனங்கள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே பயணிக்கின்றன. சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை காரணமாக பூந்தமல்லியில் உள்ள தாசில்தார் அலுவலக வளாகம் முழுவதும் மழைநீரானது குளம் போன்று தேங்கியது. இதனால் அங்கு பணி நிமித்தமாக வந்த பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் வளாகத்தில் பொதுமக்கள் அமர வைக்கப்பட்டிருந்த இருக்கைகளும் மழைநீரில் மூழ்கியது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மின் மோட்டார் வைத்து மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் பிரதான சாலை மற்றும் அப்பகுதியில் உள்ள தெருக்களில் வெள்ள நீர் 3 அடிக்கு மேல் தேங்கியது. இதைத் தொடர்ந்து 4 ராட்சத நீர் இறைக்கும் மோட்டார்கள் மூலம் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இதனால் குடியிருப்பு பகுதியில் இருந்த வெள்ள நீர் அகற்றப்பட்ட நிலையில் மழைநீர் தேங்காதவாறு நிரந்தர தீர்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விட்டுவிட்டு மிதமான மற்றும் கனமழை பெய்து வருவதால் வியாபாரிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரின் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டது. இதேபோன்று தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆங்காங்கே சாரல் மழை பெய்ததால் இதமான சூழ்நிலை நிலவியது. மேலும் தாராபுரம் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குன்னூர், உதகை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. கோத்தகிரியிலிருந்து குன்னூர், உதகை மலைப்பாதை சாலைகளில் மேகமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பகல் நேரங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரேற்றபடி வாகனங்களை இயக்கி சென்றனர். மேலும் காலநிலை மாற்றத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. தொடர் மழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 145 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் 32 ஏரிகள் 99% நிரம்பியுள்ளது. எனவே சிறுவர்கள், பொதுமக்கள் யாரும் மீன்பிடிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று இரவு முதல் வெளுத்து வாங்கும் மழை காரணமாக
காசிமேடு, திருவொற்றியூர், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்தும் தூண்டில் வளைவுகளில் சுற்றி பார்த்தும் சென்றனர். இதனை அடுத்து வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சக்திவேல் மற்றும் தனிப்படை காவலர்கள் காசிமேடு வார்ப்பு பகுதியில் போட்டோ மற்றும் சுற்றி பார்க்க வரும் பொதுமக்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் அத்துமீறுபவர்களை எச்சரித்து அனுப்பி வைக்கின்றனர். மேலும் படகுகளை பார்க்க வரும் மீனவர்களிடம் அடையாள அட்டை பார்த்து காண்பித்த பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் ஏம்பலம், திருக்கனூர், வெள்ளியனூர் போன்ற கிராம பகுதிகளிலும் தொடர்ந்து மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் இருபுறமும் பெருக்கெடுத்து ஓடியது. அது மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போன்று காட்சியளிக்கிறது. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிகம் திறக்கப்படுவதன் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படுவதால் சாகராபரணி மற்றும் தென்பண்ணை ஆறு அருகில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் அருகிலுள்ள அரசு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் மாவட்டத்தில் தரைக்காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போன்று காட்சியளிக்கிறது. தொடர்ந்து கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதை தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.